Welcome to Max Higher Level in Tamil. இந்த வீடியோவில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா டிஸ்ட்ரிபியூஷன், பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன், காசி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு காமனாக இருக்கிற பாயிண்ட்ஸை வந்து டேபிள் வைஸில் பார்க்கலாம். நம்ம எப்படி ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள் அதை பேஸ் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் ஃபஸ்ட்டு டேபிள் போட்டுக்கணும். என்னென்னா நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், காமா, beta distribution first kind, beta distribution second kind, Cauchy distribution. இப்படி பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன், மீன், மீடியன், மோட், வேரியன்ஸ், மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன், மொமெண்ட் அபவுட் மீன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், குமுலன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜில் அதே மாதிரி மேலே ஹெட்டிங் போட்டுக்கோங்க. இங்கே சைடில் வந்து ஸ்கியூனஸ், கர்டசஸ், ஹார்மோனிக் மீன். ஸோ இந்த மாதிரி டேபிள் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு வேல்யூஸாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துடலாம். இதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னென்னா f of x is equal to 1 by sigma root 2 pi e power minus 1 by 2 into x minus mu by sigma whole square. அதே காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேறு வருது. ஸோ இந்த நார்மல் முடிச்சுட்டு காமா போகலாம். மீன் வந்து மியூ, மீடியன் மியூ ஃபார் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மோட் இஸ் மியூ. இது வந்து யூனி மோடுன்னு சொல்லுவாங்க. யூனி மோட்னா ஒரே ஒரு மோட் தான் கிடைக்கும். வேரியன்ஸ் சிக்மா ஸ்கொயர். ஸோ மீன் அண்ட் வேரியன்ஸ் தான் இங்கே எக்ஸ் ஃபாலோஸ் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னு சொல்லுவோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் மீன். இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலுக்கு வந்து ஆட் மொமெண்ட், ஈவன் மொமெண்ட்னு செப்பரேட் பண்ணுவோம். ஆட் மொமெண்ட்னா மியூ 2n + 1 which is equal to 0. Always odd moment is 0 for normal distribution. அதே ஈவனுக்கு வேல்யூஸ் வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் e power I mu t minus t squared sigma squared by 2. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். குமுலன்ஸ் ஆல்சோ நோட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இருக்கிறது குமுலன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன், ஃபஸ்ட் லைனில் இருக்கிறது. ஸோ அதுக்கு நீங்கள் வேல்யூஸ் போட்டிங்கன்னா we get this one. நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஸ்கியூனஸ் வந்து 0. ஸ்கியூனஸை வந்து காமா 1ன்னு சொல்லுவோம், கர்டசிஸை வந்து காமா 2ன்னு சொல்லுவோம். ஸ்கியூனஸ் வந்து 0 ஆகுது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு, தட் இஸ் நோ ஸ்கியூனஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே வந்து கர்டசிஸ் வந்து மீசோ கர்டிக்காக இருக்கும். காமா 2 is equal to 0 வரும். அதனால் இது வந்து மீசோ கர்டிக்காக இருக்கும். இதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நம்ம யூனிட் 9 பாயிண்ட்ஸ்லேயே தந்திருக்கோம். வேணுங்கிறவங்க போய் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் மீன் கிடையாது. நெக்ஸ்ட்டு காமா டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். காமா டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா e power minus x, x power lambda minus 1 by gamma lambda. காமா லேம்டாவோட வேல்யூ திஸ் ஒன். ஸோ நம்ம இங்கே எழுதியிருக்கிறது லேம்டா மட்டும் பேஸ் பண்ணியிருக்கிறது, ஒன் சிங்கிள் பேராமீட்டர் யூஸ் பண்ணுறது. டபுள் பேராமீட்டர் இருக்குது, இதை வந்து நான் பாயிண்டில் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஜென்ரலாக இருக்கிறத நோட் பண்ணிக்கோங்க. மீன், மீடியன் கிடையாது, மோட் கிடையாது. கிடையாதுன்னா ஃபார்முலா எனக்கு கிடைக்கல, நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா பின்னாடி அந்த காலமில் ஃபில் பண்ணிக்கலாம். வேரியன்ஸ் லேம்டா, நம்ம எப்படி பாய்சானுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு தான் நான் இந்த மாதிரி டேபிளில் போட்டது. ஸோ பாய்சானுக்கு என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். பாய்சானுக்கு பாருங்கள், ஏற்கனவே நான் டேபிளில் சொல்லியிருந்தேன் பாருங்கள், மீன் லேம்டா, வேரியன்ஸ் லேம்டா. அதே மாதிரி தான் இங்கே பார்க்குற காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த மாதிரி டேபிளில் நம்ம போட்டோம். மொமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கண்டிஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட், லெஸ் தென் 1 அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மொமெண்ட் அபவுட் மீன், கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன், குமுலன்ஸ், இது எல்லாமே வந்து காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. குமுலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் வந்து குமுலன்ஸ் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னென்னா மைனஸ் லேம்டா லாக் 1 மைனஸ் டி. ஸோ இந்த லாக் 1 மைனஸ் டியை தான் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டிருக்கோம். இது எல்லாமே வந்து குமுலன்ஸ் வேல்யூ. இந்த காமா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஸ்கியூனஸ்னா gamma 1,
ஆனால் நம்ம இங்கே பீட்டா 1 தான் எழுதியிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். பீட்டா 1லேருந்து எப்படி காமா 1 கண்டுபிடிக்கலான்னா காமா 1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் பீட்டா 1 அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். போட்டிங்கன்னா நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். இங்கே பீட்டா வேல்யூ தந்திருக்கும். அதே மாதிரி கர்டசிஸ்க்கு காமா 2ன்னு சொல்லுவோம். காமா 2 இஸ் ஈக்குவல் டு பீட்டா 2 மைனஸ் 3 அந்த ஃபார்முலா போட்டு கர்டசிஸ் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு கைண்ட். இது எப்படி நம்ம சொல்லுவோம்னா எக்ஸ் ஃபாலோஸ் பீட்டா மியூ கமா காமான்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், பி ஆஃப் மியூ கமா காமா. இது தான் வந்து பீட்டா ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். இதோட வேல்யூ பின்னாடி தந்திருக்கேன். ஸோ ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் மீன் வந்து மியூ பை மியூ ப்ளஸ் காமா, மீடியன் இல்லை, மோட் இல்லை, வேரியன்ஸ் வந்து மியூ காமா பை மியூ ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா ப்ளஸ் 1. இது வந்து மொமெண்ட் ஜெனரேட்டிங் ஃபங்க்ஷன் தெரியல. நெக்ஸ்ட்டு மொமெண்ட் அபவுட் மீன். மியூ 1 இஸ் ஈக்குவல் டு மியூ பை மியூ ப்ளஸ் காமா, மியூ 2 இஸ் ஈக்குவல் டு மியூ காமா பை மியூ ப்ளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா ப்ளஸ் 1. அதே மியூ 3 பார்த்திங்கன்னா 2 mu gamma into gamma minus mu by mu plus gamma whole cube mu plus gamma plus 1 mu plus gamma plus 2. இங்கே ரொம்ப சின்னதாக எழுதியிருக்கனால உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன், எழுதிக்கோங்க. அதே மாதிரி mu 4 is equal to 3 mu gamma into mu plus gamma minus 6 plus 2 into mu plus gamma whole square whole divided by mu plus gamma whole power 4 mu plus gamma plus 1 mu plus gamma plus 2 into mu plus gamma plus 3. Cumulus generating function note பண்ணிக்கோங்க. beta distribution of first kindக்கு integral 0 to x 1 by beta of mu comma gamma into u power mu minus 1 minus u power gamma minus 1 into du, where u varies from 0 to 1, mu comma gamma is greater than 0, x is greater than 1. 0 x is less than 1. x less than 1 இருந்தால் அந்த cumulus generating function ஓட வேல்யூ 0 ஆகுது. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபஸ்ட்டு கைண்டுக்கு ஸ்கியூனஸ் கர்டசிஸ் பார்த்தலாம். ஸ்கியூனஸ் வந்து காமா 1, நான் இங்கே பீட்டா 1 வேல்யூ எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 4 இன்ட்டு காமா மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா ப்ளஸ் 1 பை மியூ காமா இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். பீட்டா 2 தட் இஸ் கர்டசிஸ்க்கு என்ன ஃபார்முலானா பீட்டா 2 மைனஸ் 3. ஸோ அந்த பீட்டா 2ஓட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். 3 இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா ப்ளஸ் 1 இன்ட்டு மியூ காமா இன்ட்டு மியூ ப்ளஸ் காமா மைனஸ் 6 plus 2 into mu plus gamma whole divided by mu gamma into mu plus gamma plus 2 into mu plus gamma plus 3. இதுதான் வந்து கர்டசிஸ். ஹார்மோனிக் மீன் பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் கைண்டுக்கு இருக்குது. என்னென்னா மியூ மைனஸ் 1 பை மியூ ப்ளஸ் காமா மைனஸ் 1. ஆல்சோ மியூ ஆர் டேஷ் ஃபார்ம்லாம் ஒன்று இதுக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை நான் இங்கே கீழே எழுதியிருக்கேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீட்டா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் செகண்ட் கைண்ட் பார்க்கலாம். இதை எக்ஸ் ஃபாலோஸ் B2 ஆஃப் மியூ கமா காமான்னு டினோட் பண்ணுவோம். அதோட டென்சிட்டி ஃபங்க்ஷன் எழுதிக்கோங்க. இதோட மீன் என்னென்னா மியூ பை காமா மைனஸ் 1. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கைண்ட் செகண்ட் கைண்ட் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இங்கே வந்து காமா இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். மீடியன் மோட் பற்றி நம்மளுக்கு எந்த ஃபார்முலா கிடைக்கல, வேரியன்ஸ் கிடைச்சிச்சு எழுதிக்கோங்க. அதர்வைஸ் இதுக்கு எதுவும் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் இல்லை. ஸ்கியூனஸ் கர்டசிஸ் கிடைக்கல, ஆனால் ஹார்மோனிக் மீன் கிடைச்சிருக்கு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பீட்டா டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்மோனிக் மீன் வந்து மியூ மைனஸ் 1 பை காமா. மியூ ஆர் டேஷ் ஃபார்முலா இருக்குது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காசி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா என்னென்னா 1 பை பை இன்ட்டு 1 பை lambda square plus x minus mu whole square.
where x varies from minus infinity to plus infinity, lambda is greater than 0, mu is greater than 0. Cauchy distribution வந்து mean வந்து exist ஆகல. In general, mean does not exist for Cauchy distribution, but we assume it is mu. ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மியூன்னு வச்சுட்டு தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம் மீனை. ஆனால் அது வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணது தான். இதுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை. மீன் மியூ, மீடியன் மியூ, மோட் மியூ எல்லாமே வந்து மியூவாக இருக்குது. நெக்ஸ்ட் மொமெண்ட் அபவுட் மீனோட ஃபார்முலா mu1 is equal to mu, mu2 is equal to mu. Mu r does not exist for r is greater than or equal to 2. Important point. Cauchy distribution பேஸ் பண்ணியிருக்கிற important point நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் மீதி ஃபார்முலாஸ் Cauchy டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிளாங்காக இருக்குது. அது கிடச்சிச்சின்னா அப்புறம் பார்க்கலாம்.